எல்லாருக்கும் வணக்கம். 5 நிமிடம் அறிவியலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். அச்சா, ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. பழங்காலத்துல கிரீக்கர்கள் கிட்ட ஒரு விளக்கு இருந்துதான். அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அதோட திரி எரியவே எரியாதான். ஏன்னா அது ஒரு பாறையிலிருந்து நெய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க. என்னது பாறையில திரியா? சும்மா கதை சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? அட இல்லங்க, அப்படி ஒரு பொருள் நிஜமாவே இருக்கு. அந்த பொருளோட பேரு தான் கல்நார், இல்லைனா ஆஸ்பெஸ்டாஸ். ஒரு பக்கம் பார்த்தா இது தீயணைப்பு வீரர்கள், விண்வெளி வீரர்கள்னு எல்லாரையும் பாதுகாக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இது நம்ம வீட்ல குழந்தைங்களோட விளையாட்டு பொருட்கள்ல, ஏன் அழகு சாதன பொருட்கள்ல கூட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பயங்கரமான வில்லன். இப்படி டபுள் ஆக்டிங் பண்ற இந்த பொருளோட கதையை தான் நாம இன்னைக்கு தோண்டி துருவி பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த பொருள் எப்படி ஒரு ஹீரோவா கொண்டாடப்பட்டுச்சுன்னு பாப்போமா? வாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க. 1800கள்ல நகரங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க மர வீடுகளால நிரம்பி இருந்தது. ஒரே ஒரு சின்ன தீப்பொறி போதும் மொத்த ஊருமே காலி. இந்த நேரத்துல தான் ஹென்றி வாட் ஜான்சன்கிறவரு ஒரு சூப்பர் ஐடியாவோட வந்தாரு. கல்நார் கழிவு நார்களை வச்சு தீப்பிடிக்காத கூரைகளை உருவாக்குனாரு. இது ஒரு பயங்கரமான கேம் சேஞ்சர். இதனால அமெரிக்கால ஒவ்வொரு பில்டிங்லயும் கல்நாரை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. வெறும் பில்டிங்ஸ் மட்டும் இல்ல, நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலயும் கல்நார் கலந்துருச்சு. நம்ம கார் பிரேக் பேட்ல, டோஸ்டர்ல, ஹேர் ட்ரையர்ல, ஏன் நாம ஜாலியா குடிக்கிற பீரை வடிகட்டுறதுக்கு கூட இதை பயன்படுத்தியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச தி விசார்ட் ஆஃப் ஆஸ் படத்துல வர்ற அந்த அழகான பனி கூட கல்நார் தானா. அட அது மட்டும் இல்ல, சிகரெட் ஃபில்டர்ல கூடவா? ஆமாங்க, கென்ட் சிகரெட்ல கூட இருந்திருக்கு. ஓகே, ஒரு நிமிஷம். ஒரு பாறை எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா தீப்பிடிக்காம அதே சமயம் இவ்ளோ ஆபத்தானதா இருக்க முடியும்? வாங்க, அதோட சயின்ஸை கொஞ்சம் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, கல்நாருங்கிறது சிலிக்கான், ஆக்சிஜன்னு சில அணுக்களோட ஒரு கூட்டணி தான். ஆனா அதோட அமைப்பு ரொம்பவே ஸ்பெஷல். 2 லேயர் மாதிரி ஒன்னு மேல ஒன்னு அடுக்கி இருக்கும். ஆனா அந்த லேயர்ஸ் சரியா பொருந்தாததால அது இயற்கையாவே ஒரு பைப் மாதிரி சுருந்துக்குது. இந்த சுருள் அமைப்பு தான் அதுக்கு அவ்வளோ பலத்தையும் வெப்பத்தையும் தாங்குற சக்தியும் கொடுக்குது. ஆனா பாருங்க, கல்நாரை ஹீரோவாக்குன அதே குணம் தான் அதை வில்லனாவும் மாத்துது. நம்ம மூச்சு விடும்போது இந்த குட்டி குட்டி ஊசி மாதிரி இருக்கிற நார்கள் நம்ம நுரையீரலுக்குள்ள போய் அங்கேயே குடியேறிடுது. நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் இந்த ஸ்ட்ராங்கான நார்களை ஒண்ணுமே பண்ண முடியாம திணறுது. இதனால நுரையீரல் திசுக்கள் எல்லாம் தடிச்சு போய் ஆஸ்பெஸ்டோசிஸ்ங்கிற நோயும் கடைசியில கேன்சரும் வருது. உண்மை என்னன்னா, கல்நாரோட ஆபத்துகள் பல வருஷமாவே கம்பெனிகளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க அதை மூடி மறைச்ச ஒரு பெரிய சதித்திட்டமே போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, 1924லயே ஆஸ்பெஸ்டோசிஸ் நோயை கண்டுபிடிச்சிட்டாங்க. 1931ல இங்கிலாந்து இதை ஒரு ஆபத்தான பொருள்னு அறிவிச்சது. 1960கள்ல டாக்டர் செலிகாஃப் கல்நாரால ஒரு அரிய வகை நுரையீரல் கேன்சர் வருதுன்னு ஆதாரத்தோட நிரூபிச்சாரு. ஆனா இந்த எல்லா எச்சரிக்கைகளையும் யாருமே காதுல வாங்கிக்கல. இப்ப பாருங்க, இதுதான் அந்த சதியோட முதல் ஆதாரம். ராபஸ்டோஸ் மன்ஹாட்டன்ங்கிற ஒரு பெரிய கம்பெனியோட தலைவர் சம்னார் சிம்சன் இன்னொரு கம்பெனிக்கு எழுதின லெட்டர்ல என்ன சொல்றாரு பாருங்க. கல்நாரை பத்தி எவ்வளவு கம்மியா பேசுறோமோ அவ்வளவு நமக்கு நல்லது. உண்மையா மறைக்கணுங்கிறது தான் உங்களோட ஒரே நோக்கமா இருந்திருக்கு. இது மட்டும் இல்ல, கம்பெனிகளே சில ஆராய்ச்சிகளுக்கு காசு கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு கண்டிஷனோட. அந்த ஆராய்ச்சி முடிவுகள் தங்களுக்கு எதிரா வந்தா அதை வெளியிடாம தடுக்கிற உரிமையும் அவங்களே வச்சுக்கிட்டாங்க. இந்த லெட்டர் கல்நார் கேன்சர் உருவாக்குங்கிற உண்மையை எப்படி பிளான் பண்ணி மறைச்சாங்கன்னு நமக்கு அப்பட்டமா காட்டுது. இது தெரியாம நடந்த தப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. ஒரு விசாரணையில ஜான்ஸ்மான்வில் கம்பெனி தலைவர்கிட்ட வேலை செய்யறவங்க சாகுற வரைக்கும் அவங்கள வேலை செய்ய விடுவீங்களான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆமா, அப்படி செஞ்சா எங்களுக்கு நிறைய பணம் மிச்சமாகும். மனுஷன் உயிரை விட லாபம் தான் உங்களுக்கு பெருசா இருந்திருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சும் அந்த மூடி மறைப்போட விளைவுகள் இன்னமும் நம்மள துரத்திட்டு தான் இருக்கு, நம்புங்க. இந்த நம்பரை பாருங்க, 6781. இது டிசம்பர் 2023 வரைக்கும் உலக வர்த்தக மைய சுகாதார திட்டத்துல பதிவு செஞ்சவங்கள இறந்தவங்களோட எண்ணிக்கை. 9/11 தாக்குதல்ல இரட்டை கோபுரம் இடிஞ்சு விழுந்தப்போ அதுல இருந்த டன் கணக்கான கல்நார் காத்துல கலந்து ஆயிரக்கணக்கான மக்களோட நுரையீரலுக்குள்ள போச்சு. அதனால ஏற்பட்ட நோய்களால இறந்தவங்களோட எண்ணிக்கை அந்த தாக்குதல்ல இறந்தவங்கள விட 2 மடங்கு அதிகம். 9/11 தாக்குதலுக்கு அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறுவனம், அதாவது EPA, காத்தோட தரத்தை செக் பண்ணாங்க. ஆனா அவங்க யூஸ் பண்ண PLMங்கிற டெஸ்டிங் முறை ரொம்ப சின்னதும் ரொம்ப ஆபத்தானதுமான கல்நார் நார்களை கண்டுபிடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. ஆனா TEMங்கிற ரொம்ப சென்சிட்டிவான முறையை வச்சு டெஸ்ட் பண்ண மத்த ஆராய்ச்சியாளர்கள் காத்துல அபாயகரமான அளவுல கல்நார் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா அந்த முடிவுகளை யாரும் கண்டுக்கல. கல்நார் எல்லாம் பழங்கதைன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க.
ரொம்ப ரீசெண்டா 2017ல சில டால்க் பவுடர்ல, அப்புறம் குழந்தைங்களோட ஸ்பை கிட், மிக்கி மவுஸ் கிரியான், ஏன் இப்போ 2024ல விளையாட்டு மணல்ல கூட கல்நார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பாருங்க, எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு. இது எப்படி சாத்தியம் கேக்குறீங்களா? 1% ரூல்னு ஒரு சட்ட ஓட்டம் இருக்கு. ஒரு பொருள்ல 1%க்கும் கம்மியா கல்நார் இருந்தா அத கல்நார் இல்லாததுன்னு சொல்லி விக்கலான்னு இந்த சட்டம் சொல்லுது. இந்த ஒரு சின்ன ஓட்டைய வச்சு பல கம்பெனிகள் அவங்க பொருள்ல இருக்கிற ஆபத்தை சுலபமா மறைச்சிடுறாங்க. அப்போ இந்த பிரச்சனையோட ஆணிவேர் எங்க தான் இருக்கு? வாங்க அத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி இந்த டெஃபினிஷன் தான். அறிவியல் படி பல வகையான நார்கள் பாபத்தானவை. ஆனா நம்ம சட்டம் வெறும் 6 வகைகளை மட்டும்தான் கல்நார்னு சொல்லுது. அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய கல்நார் நார் உடைஞ்சி சின்ன சின்ன துண்டுகள் ஆனா கூட அத சட்டம் கண்டுகிறதே இல்ல. இந்த ஒரு வாக்கியம் மொத்த விஷயத்தையும் தெளிவா சொல்லுது. ஒரு நிபுணர் சொல்ற மாதிரி, கல்நாருங்கிறது ஒரு சயின்ஸ் வார்த்தை இல்ல, அது ஒரு பிசினஸ் வார்த்தை. அதோட வரையறை அறிவியலையோ மக்களோட ஆரோக்கியத்தையும் வச்சு உருவாக்கப்படல. அது முழுக்க முழுக்க வணிக லாபத்தை மனதில் வைத்து உருவாக்கப்பட்டது. பாருங்க, கல்நாரோட கதை ஒரு பொருளை பத்தினது மட்டும் இல்ல. நம்மளோட ஆரோக்கியம், பெரிய நிறுவனங்களோட லாபத்துக்காக பணயம் வைக்கப்படும் போது என்ன நடக்குங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கை. கல்நார் மாதிரி வேற என்னென்ன ஆபத்துகளை நாம கண்டுக்காம இருக்கோம்னு நினைக்கிறீங்க? இது நாம எல்லாரும் கட்டாயமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க, இத பகிருங்க, மேலும் பலவற்றிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்க கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ல பதிவிடுங்கள். நாளை இதே நேரத்தில் சந்திப்போம்.